வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் ரிவ்யூ. அன்னைக்கு பார்க்க போகிற மூவி வந்து சூப்பர் மேரியோ கேலக்ஸி மூவி 2026 ரிலீஸ் ஆன ஒரு அனிமேட்டட் அட்வென்ச்சர் காமெடி மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது இந்த டெல்ஸ் மெல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கும் நிறைய மூவிஸ் அட்வைஸ் வந்துட்டு இருக்கும். ஆனால் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த ப்ரௌசர் இருக்கார்ல, ப்ரௌசர் வந்து அவர் தான் வில்லனு. அவர் வந்து ஸ்ட்ரிங்க் பண்ணி ஒரு மாதிரி மினியேச்சர் மாதிரி வந்து அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் பீரியட் போயிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து நம்ம மேரியோ பிரதர்ஸ் வந்து அவங்களோட வேர்ல்டை விட்டுட்டு இங்கே மஷ்ரூம்லேயே வந்து ஒரு ஹீரோஸாக வளம் வந்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிற அந்த சமயத்தில் வந்து அங்கே ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போய் என்னன்னு பார்த்தா ஒரு டைனோசர் வந்து வேற ஒரு பிளானட்லேருந்து இங்கே வந்து விழுந்துரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த டைனோசர் பேர் தான் யோஷி. ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிடுறாங்க மேரியோக்கும் லூயிஜிக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம பீச் அந்த பிரின்சஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்த்டே வருது. அவங்க பர்த்டே அன்னைக்கு அவங்க ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் பண்ணும்போது இது வந்து என்னோட பர்த்டேவே கிடையாது, இன்னைக்கு தான் வந்து இந்த டோட்ஸ் வந்து எனக்கு கண்டுபிடிச்சாங்க, எனக்கு வேற ஒரு ஃபேமிலி இருக்கா, நான் எப்படி இருந்தேன் எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது, எனக்கு அவங்க வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆசை நிறைவேற்றுற விதமா நம்ம பீச்சுக்கு வந்து ஒரு அக்கா இருக்கா. அக்காவோட பேர் வந்து ரோஸ்லினா. அவங்க வந்து வேற ஒரு கேலக்சியில் ஒரு பிளானட்ல இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நிறைய குழந்தைங்க இருக்காங்க. லைக் வந்து அவங்களுடைய பர்த் ஆன குழந்தைகள் கிடையாது, ஸ்டார்ஸாக இருக்கும், ஒரு ஸ்டாராக இருக்கும். அவங்களெலாம் வந்து குழந்தை மாதிரி பார்த்துப்பாங்க. தென் அங்கே யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌசர் இருக்கார்ல, ப்ரௌசரோட பையனான ப்ரௌசர் ஜூனியர் வருவார். எதுக்கு வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌசரும் சரி ப்ரௌசரோட அப்பாவும் சரி சின்ன வயசுலேயே வந்து நம்மால் வந்து பையனை வந்து வில்லனாகவே வளர்த்துருக்காரு. இவருமே வந்து வில்லனாகவே வளர்ந்துருக்காரு. ஸோ அவர் வந்து அவரோட ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனோஸ் மாதிரி இருக்கிற எல்லா பிளானட்டும் அழிக்கணும், அழிச்சிட்டு வந்து இவங்க ரெண்டு பேர் தான் வந்து மொத்தத்துக்குமே வந்து ராஜாவாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஸோ அதுக்காகவே வந்து ஒரு பிளானட்டை பில்ட் பண்ணி அந்த பிளானட்ல வந்து ஒரு கேனன் ஒன்று பில்ட் பண்ணியிருப்பாங்க, டூம்ஸ்டே கேனன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு பவர் தரணும்னா ஒரு அதிக பவர் இருக்கிற ஒரு ஒரு பர்சன் ஒரு எலமெண்ட் மாதிரி வேணும். ஸோ இந்த ரோசலினான்னு சொல்றவங்களுக்கு அந்த பவர் இருக்கு. அதே மாதிரி நம்ம பீச்சுக்குமே அந்த பவர் இருக்கு. ஸோ இப்படி இருக்க அந்த பட்சத்தில் ரோசலினாவை கடத்திட்டு போகிறதுக்காக நம்ம ப்ரௌசர் ஜூனியர் வருவார். கடத்திட்டு போன கையோட பீச்சோட கிங்டம்க்கு போயிடுறாரு, மஷ்ரூம் கிங்டம்க்கு. அங்கே போயிட்டு தன்னோட அப்பாவை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு போக பார்க்குறாரு. அதுக்கு முன்னாடியே பீச்சுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருது. கிடைச்சதுக்கப்புறம் அப்போ தான் தெரிய வருது எனக்கு ஒரு அக்கா இருக்கு, நான் போய் அவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தென் அதுக்கப்புறம் பீச் வந்து அவங்களோட ட்ராவல் ஆரம்பிக்கிறாங்க. ட்ராவல் ஆரம்பிக்கிற சமயத்தில் இந்த மஷ்ரூம் கிங்டமை நம்ம மேரியோ பிரதர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி. இவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்க இந்த சமயத்தில் தான் ப்ரௌசர் ஜூனியர் இங்கே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்போம். அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருக்குமே உண்மை தெரிய வரும். தெரிய வந்ததுக்கப்புறம் நம்ம பீச்சு, அதுக்கப்புறம் வந்து மேரியோ, லூயிஜி, அப்புறம் வந்து யோஷி, அதுக்கப்புறம் வந்து இன்னும் சில பேர்லாம் சேர்ந்து எப்படி ரோஸ்லினாவை வந்து மீட் எடுத்தாங்க அந்த இடத்துல இருந்து அப்படின்றது இந்த படத்தோட கதையே. இந்த படம் வந்து எனக்கு எப்படின்னா ஒரு ஆவரேஜ் மூவி. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்பவே பிடிச்சது. அதோட கண்டினியூட்டியாக தான் இந்த படம் இருந்தது. எனக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து லைக் எப்படி சொல்றது, வேற ஒரு ஸ்டோரி லைன் கொண்டு போய் தான் நல்லா இருக்கும். ஒரே கண்டினியூட்டியாக இருந்ததுனால எனக்கு வந்து ஓகே, கனெக்ட்லாம் ஆச்சு, எல்லாமே ஓகே தான். பட் வந்து இனிமே வந்து ஒரு யூனிக்கான ஒரு பிளாட் கொண்டு போய் தான் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கருத்து. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வந்து இந்த ஓஜி ஃபேன்ஸ் இருக்காங்களா, நெட்டண்டோட இந்த 2D கேமிங் இருக்குல்ல, நம்ம மாரியோட கேம், அந்த கேம் பேட்டர்னில் சில சீன்ஸ்லாம் வச்சு ஃபேன்ஸை வந்து ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்டாக வச்சுருக்காங்க. ஆனால் ஸ்டோரியில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் இவ்வளோ செலவு பண்ணி அனிமேட் பண்ண படத்துக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லா கிடைக்கும்ன்றதான் என்னுடைய கருத்து. மற்றபடி படம் நல்லா இருக்குது, உங்களுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கும், போர் அடிக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ். அதனால இந்த படத்துக்கு 3.5 தருவேன். இது மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் நோ அப்படி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.